வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆளுமைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யாருன்னு சொல்லுங்க. நம்ம ராஜராஜ சோழன், தென்னகத்தோட மாபெரும் பேரரசர். அவரை பத்தி தான் பேச போறோம். இதுக்கு ஆதாரமா ராஜராஜ சோழன் தென்னகத்தின் பேரரசன் நூல்ல இருந்து சில பகுதிகளை எடுத்து அலச போறோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் அது. அதாவது 10ஆம் நூற்றாண்டுல காவிரி டெல்டாவுல பிறந்த அருள்மொழிவர்மன் எப்படி படிப்படியா வளர்ந்து ராஜராஜனா மாறுறாரு, எப்படி சோழ பேரரசோட பொற்காலத்தையே உருவாக்குறாருங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய கதை. ஆமா, வெறும் போர்கள் வெற்றிகள்னு மட்டும் இல்லாம நிச்சயமா நிர்வாகம், கலை, கலாச்சாரம்னு பல விஷயங்கள் இருக்கு. சரி, அப்போ இந்த அலசல்ல நாம முக்கியமா எதை பார்க்க போறோம்? ராஜராஜனோட ராணுவ வெற்றிகள், அப்புறம் நிர்வாக திறமை, கலை பங்களிப்புகள், இதெல்லாம் எப்படி ஒரு பேரரசை கட்டி எழுப்ப உதவிச்சுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. முக்கியமா அவரோட அந்த அரியணை ஏறின கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவர் அரியணை ஏறின சூழல் அதுவே கொஞ்சம் சிக்கலானதுதான். ஆமா, கிபி 947ல பிறந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரம் அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கொந்தளிப்பாவே இருந்துச்சு. அவரோட அண்ணன் ஆதித்த கரிகாலன் அவர் படுகொலை செய்யப்படுறாரு. ஆமா, அது ஒரு மர்மமான சம்பவம். அதுக்கப்புறம் சித்தப்பா உத்தமச்சோழன் ஆட்சிக்கு வராரு. இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மைக்கு அப்புறம் தான் கிபி 985ல உத்தமச்சோழனுக்கு பிறகு அருள்மொழிவர்மன் ராஜராஜன், அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அப்படிங்கிற பட்டத்தோட அரியணை ஏறாரு. ஓஹோ, இந்த இடத்துல அவரோட அக்கா குந்தவை பிராட்டியாரோட பங்கு இருந்ததா சொல்றாங்களே. நிச்சயமா குந்தவையோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வெறும் சகோதரி மட்டும் இல்ல, ஒரு மிகச்சிறந்த ஆலோசகர், வழிகாட்டி. ராஜராஜன் அரியணை ஏறுறதுக்கு பின்னாடில அவங்களோட ராஜதந்திரம் பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்கு. அப்படியா? சரி, அரியணை ஏறிட்டாரு. ராஜராஜனோட முதல் கவனம் எது மேல போச்சு? உடனடியா ராணுவம் தான் முதல் பெரிய வெற்றி. சேரர்களோட கடற்படை தளம் காந்தலூர் சாலை, அதை தாக்கி அழிச்சது. காந்தலூர் சாலை? ஆமா, இது வெறும் ஒரு போரோட வெற்றி மட்டும் இல்ல. இதுக்கு பின்னால ஒரு பெரிய பொருளாதார கணக்கு இருக்கு. அதாவது மேற்கு கடற்கரை, அரபிக் கடல் வழியா நடக்கிற வர்த்தகம், அதுல சோழர்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டணும், அதுதான் நோக்கம். ஓ, அதனாலதான் காந்தலூர் சாலை கொண்டன்னு பட்டம் கூட வந்துச்சு இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த பட்டம் அவருக்கு ரொம்ப பெருமையை கொடுத்துச்சு. சரி, இது மேற்கு கடற்கரை. அப்புறம் தெற்கு பக்கம் பாண்டியர்கள். ஆமா, அடுத்த இலக்கு பாண்டியர்கள் தான். அவங்கள அடக்கி மதுரையை கைப்பற்றினாரு. இது இன்னொரு முக்கியமான வெற்றி. இதனாலதான் சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு இந்த 3 மண்டலங்களையும் கட்டுப்படுத்துறவருங்கிற பொருள்ல மும்முடி சோழன் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது. தென்னாட்டுல சோழர்களோட அதிகாரம் உறுதியாச்சு. நிலத்துல இவ்ளோ வெற்றிகள், அதே சமயம் கடல்லையும் அவரோட பார்வை போயிருக்கு போல. நிச்சயமா, இதுதான் ராஜராஜனோட ஒரு ஒரு தனித்துவம்னே சொல்லலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடற்படையை உருவாக்கினாரு. கடற்படையா? ஆமா, அந்த கடற்படையை வச்சு இலங்கையோட வடக்கு பகுதியை கைப்பற்றினாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள் வரைக்கும் சோழர்களோட அதிகாரம் பரவி இருந்துச்சு. அடேங்கப்பா, இந்திய பெருங்கடல்ல ஒரு பெரிய சக்தியா உருவாகியிருக்காங்க. ஆமா, அந்த கடல் வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம்னு அவர் உணர்ந்திருந்தாரு. அதே சமயம் வடக்கே சாளுக்கியர்களோட போர்கள் நடந்தாலும் ராஜதந்திரத்தையும் கைவிடல. தன்னோட மகள் குந்தவைய, வேறு குந்தவை, கீழே சாளுக்கிய இளவரசன் விமலாதித்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு நல்ல உதாரணம். ராஜதந்திரம் எல்லாம் சரி, ஆனா இவ்வளவு பெரிய பேரரச நிர்வாகம் பண்றது, அதுக்கு என்ன பண்ணாரு? அதுக்கு அவர் செஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிபி 1000வது வருஷம் ஒரு விரிவான நில அளவீடு செஞ்சார். நில அளவீடா? ஆமா, சும்மா நிலத்தை அளக்கிறது மட்டும் இல்ல, அந்த நிலத்தோட தரம் என்ன, என்ன பயிரங்க விளையுது, பாசன வசதி எப்படி இருக்கு, எல்லாத்தையும் துல்லியமா பதிவு செஞ்சாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய டேட்டாபேஸ் மாதிரி. ஓ, இதனால என்ன பயன்? இதனால வரிய ரொம்ப நியாயமா விதிக்க முடிஞ்சது. அரசுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைச்சது. நீங்க யோசித்து பாருங்க, தஞ்சை பெரிய கோயில் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த கட்டணும்னா, ஒரு பெரிய கடற்படையை நிர்வகிக்கணும்னா அதுக்கு நிதி ஆதாரம் வேணும் இல்லையா? ஆமாங்க, கண்டிப்பா. இந்த துல்லியமான நில அளவீடு தான் அந்த நிதி ஆதாரத்துக்கு ஒரு முக்கியமான அடித்தளமா அமைஞ்சது. ஆஹா, அப்போ அந்த நில அளவைக்கும் பெரிய கோயிலுக்கும் கூட தொடர்பு இருக்கு. நிர்வாகத்தை எப்படி பிரிச்சிருந்தால? சின்ன சின்ன பகுதிகளா? ஆமா, பேரரச மண்டலம், அப்புறம் வளநாடு, நாடுன்னு பிரிச்சாங்க. இன்னும் கீழ்மட்டத்துல கிராமங்கள்ல சபை, ஊர், இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நல்ல அதிகாரம் கொடுத்திருந்தாங்க. இது நிர்வாகத்தை பரவலாக்குச்சு, மக்களோட பங்களிப்பையும் கூட்டுச்சு. சரி, இப்போ நாம எல்லாரும் ராஜராஜன் அப்படின்னு சொன்ன உடனே நினைவுக்கு வர்ற விஷயத்துக்கு வருவோம்.
தஞ்சை பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில். ஆமா, அது வெறும் ஒரு கோயில் இல்ல. அது ராஜராஜனோட காலத்தை பொறியியல் திறமை, கலை நுணுக்கம், நிர்வாகத் திறமைய எல்லாத்தையும் ஒன்னா காட்டுற ஒரு சின்னம். எப்படி? நீங்க பாருங்க, 216 அடி உயரமான விமானம், ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட பெரிய நந்தி, நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள், இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த 80 டன் எடை இருக்கிற சிகரம். அந்த கல்லை எப்படி அவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போனாங்க? ஆமா, அது இன்னிக்கும் ஆச்சரியம்தான். அதுக்கு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு சாரம் அமைச்சு கொண்டு போனாங்கன்னு ஒரு செவிவழி கதை இருக்கு. இது நிஜமோ பொய்யோ, ஆனா அவரோட திட்டமிடல் திறமையே அதை காட்டுது. நம்பவே முடியல. சரி, கோயில் வெறும் வழிபாட்டு இடமா மட்டும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அது ஒரு பெரிய பொருளாதார மையம், ஒரு கலாச்சார மையம். ஆயிரக்கணக்கான பேர் அங்க வேலை செஞ்சாங்க. நடனக் கலைஞர்கள், அதாவது தேவதாசிகள், இசைக்கலைஞர்கள், அர்ச்சகர்கள், பராமரிப்பாளர்கள்னு பெரிய கூட்டம். கோயிலுக்கு நிறைய நிலங்கள் தானமா கொடுக்கப்பட்டுச்சு. ஓ. அந்த நிலங்கள்ல இருந்து வர்ற வருமானத்தை வச்சுதான் கோயிலை நிர்வகிச்சாங்க. இத பத்தின கல்வெட்டு பதிவுகள் நிறைய இருக்கு. ராஜராஜன் தீவிர சைவர்னாலும் மற்ற மதங்களையும் ஆதரிச்சிருக்காரு. விஷ்ணு கோயில்கள் கட்டியிருக்காரு. நாகப்பட்டினத்தின ஸ்ரீவிஜய அரசன் சூடாமணிவர்மன் ஒரு பௌத்த விகாரைய கட்ட அனுமதி கொடுத்திருக்காரு. இது அவரோட மத சகிப்புத்தன்மையை காட்டுது. அப்போ சுருக்கமா ராஜராஜ சோழனை எப்படி மதிப்பிடலாம்? சொல்லப்போனா ராணுவ வெற்றிகள் மூலமா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினாரு. அதே சமயம் ஒரு வலுவான நிர்வாக அமைப்பை உருவாக்கி அதை நிலைப்படுத்தினாரு. கலை, கட்டிடக்கலை மூலமா தன்னோட பேரை காலத்துக்கும் நிலைக்க வச்சாரு. முக்கியமா சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கி இந்திய பெருங்கடல்ல சோழர்களோட ஆதிக்கத்தை நிறுவி ஒரு கடல்சார் வல்லரசுக்கு அடித்தளம் போட்டு ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட மாபெரும் பேரரசர்னு உறுதியா சொல்லலாம். அவர் கிபி 1014 மறைஞ்சாலும் அவரோட தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. அற்புதம். ரொம்ப ஆழமான அலசல். நன்றி. சரி, நம்ம நேயர்களுக்கு இறுதியா ஒரு கேள்வி, இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாமே. சொல்லுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜன் வகுத்த அந்த கடல்சார் சீன் யுகம், அதாவது கடல் ஆதிக்கம், வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்தின அந்த யுக்திகள், இன்னைக்கு இருக்கிற உலக பொருளாதாரம், கேந்திர முக்கியத்துவம், இதோடெல்லாம் எப்படி பொருந்தி போகுது? அதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த காலத்து சூழல்ல அவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வை. ஆமாம். சப்ஸ்கிரைப் காத்தலோகம் 360.